டூரிங் டாக்ஸ் போய் கூட்டு வந்தீங்க? தமிழ்நாட்டிலே இந்த ஒரு டூரிங் டாக்ஸ் தான் இருக்கு. கிமு 5000 இந்த உலகத்தின் மனித நாகரிகம் வளர்ச்சி பெற்ற இடம் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளுக்கு இடையே தோன்றிய மெசபடோமிய நாகரிகம். இங்கு வாழ்ந்த மக்கள் சுமேரிய எழுத்துக்களை வரி வடிவமாக கொண்டு வானியலிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினர். உலகத்தின் மக்கள் தொகை அதிகரித்தது. உலகின் முதல் அரசனாக நிம்ரோத் என்ற மன்னன் உருவெடுத்தான். இவன் ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அது நீடிக்கவில்லை. ஒரு நாள் மன்னன் நிம்ரோத்தின் மனதில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஏணி அமைத்து கடவுளை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. தனது எண்ணத்தை மக்களிடம் கூறியவுடன் அனைவரும் வேலையில் இறங்கினர். வானுயர கட்டிடம் கட்ட பூமியில் அதிக அளவு ஆழம். அஸ்திவாரத்துக்கு தோண்டிய போது தண்ணீருக்கு பதிலாக அவர்களுக்கு கச்சா எண்ணெய் கிட்டியது. கச்சா எண்ணெய் மூலம் தீவெட்டிகளை உருவாக்கி அவர்கள் கட்டிடத்தை வேகமாக கட்டினர். பூமியில் மனிதர்கள் செய்யும் வேலையை பார்த்த கடவுள் அவர்களின் திட்டத்தை முறியடிக்க அவர்களின் பாஷைகளை தாறுமாறாக்கினார். அதனால் சக மனிதர்கள் பேசும் மொழி புரியாமல் மனிதர்கள் உலகம் எங்கும் சிதறி போய்விட்டனர். நாகரிகம் வளர்ந்தது. எகிப்து, அசிரியா போன்ற சாம்ராஜ்யங்கள் உலகத்தில் ஆட்சி செய்து சரிவை கண்டது. கிமு 600 கல்தேர் வம்சத்தில் தோன்றிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். உலக வரலாற்றில் பொற்காலம் அது. உலக மக்கள் அனைவரும் செழிப்புடனும் சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்த காலம் அது. நேபுகாத் நேச்சார் மன்னன் உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களில் அறிவாளிகளையும் புத்திசாலிகளையும் வீரர்களையும் தன் பக்கம் சேர்த்து தனது ஆட்சியை பலப்படுத்தினார். அப்படி வந்தவர்களில் பெல்ஷாத்சார் எனும் இளைஞனும் ஒருவன். இவன் யூத குலத்தை சார்ந்தவன். எதிர்காலத்தை கணிக்கும் திறன் கொண்ட இவன் எல்லாருக்கும் மேலாக ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினான். பரிசுத்த தேவர்களின் உதவி அவனுக்கு இருக்கிறது என்று மற்றவர்கள் பேசிக் கொண்டனர். ஒரு நாள் இரவு நேபுகாத் நேச்சார் எதிர்காலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று கொண்டே ஆரம்பமே திகில் படம் மாதிரி இருக்கு. சொப்பனத்தை யூத குலத்தை சார்ந்த இளைஞன் சொன்னான். மாறிவிடுவார் குறிக்கோள் அதற்கு ஒரு ஊடகம் உதவி செய்யும் என்று சொன்னான். கிபி 20ஆம் நூற்றாண்டு அன்று பெல்ஷாத்சார் என்னும் இளைஞன் கணித்தது போலவே ஆன்லைனில் மக்களை ஏமாற்ற ஒரு கும்பல் கிளம்பிவிட்டது. ஈவு இரக்கமின்றி மக்களை பட்சிக்க ஆரம்பித்து விட்டது. ஆன்லைன் என்னும் ஊடகம் வழியாக எதிர்காலத்தில் மக்களில் பாதி பேர் அக்கிரமக்காரர்களாக மாறிவிடுவார்கள். மக்களை ஏமாற்றுவதை குறிக்கோளாக கொண்டு அநேகரை ஏமாற்றி வஞ்சிப்பார்கள். கையில மாப்பிள்ள சூசு போறதுக்கு சொல்லிட்டா வரணும். May I come in, sir? As I am suffering from fever. அப்ப படிச்சது இப்ப ஞாபகத்துக்கு வருது. என்ன சரக்கு அடிச்ச? இப்போ நைட்டு மணி 1. இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வார? இந்த நேரத்தில் மனுஷங்க நடமாடக்கூடாது. யாரோ ஒருத்தன் பேய் மாதிரியே இருக்கப்பா.
பிசாசு மாதிரி முன்னாடி நிக்கிற. டேய் டேய் தலைய மூஞ்சியும் பாரு. அடிச்சனா? எதுக்குடா அவளை அடிக்க போற? மணிய பாத்தியா? நைட் 1 கரண்ட் போயிட்டுன்னு நான் தான் அவளை மெழுகுவர்த்தி பத்த வைக்க சொன்னேன். அத பார்த்து நீ பயந்தா. அவ என்ன பண்ணுவா? வா உட்காந்து சாப்பிடு. 7 வயசாகுது, இன்னும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது. இங்க பாரு, உன் பிள்ளைய சாதாரணமா நினைக்காத. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே, பட்ட மாட்டானே. எமே இந்த ஒத்த செல்லு போதும். பாருங்கம்மா, 2 இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன உருட்டான். உன் கல்யாணத்துக்கு நான் தான் நகையே பண்ணி போடணும். காலையிலேயே 100 ரூபா கொடுத்து நூல்கண்டு வாங்க சொன்னே, வாங்குனியா? நாளைக்கு வாங்கி தரணுமா? பெட்ரோல் போட்டேன், செலவாயிட்டு. எடுக்கிறதே பிச்சை, இதுல நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? மூஞ்சிய பாரு. சாப்பிட்ற நீ சாப்பிடு. என்னம்மா நாய் இந்த மாதிரி கத்துது? ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது. எம்மா இந்த வேலைக்காரி மேல போய் தூங்க சொல்லுங்கம்மா. பேய் மாதிரி வந்து பயம் காட்டிட்டே போகுது. நைட்ல அதுக்கு நடக்கிற வியாதி, உனக்கு ஊர் சுற்றுற வியாதி, ரெண்டும் ஒண்ணுதான். சும்மா சாப்பிடு. ஷபா அப்பாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா கியூஆர் கோட் சேஞ்ச். கடையில் இருக்கிற கியூஆர் கோடை அவங்களுக்கு தெரியாமலே மாத்துறது. அதை எப்படி பண்ணலாங்கிறத அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கடையில் இருக்கிற கியூஆர் கோடை மாற்றின உடனே சார் ஒரு டவுட். சொல்லுங்கள். அந்த கியூஆர் கோடை நம்ம மாற்றுறோம், மாற்றாத பட்சத்தில் அந்த கியூஆர் கோடுக்கு பணம் போகாது. அப்படிங்கும்போது அந்த கியூஆர் கோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அதை தூரத்துக்கு போட்டுருவாங்க தானே? குட் கொஸ்டின். உட்காருங்க. நம்ம சாஃப்ட்வேர் எப்படின்னா ஒரே கியூஆர் கோடில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டும் கடைக்காரருடைய அக்கௌண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 10 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் அனுப்புனா உடனே போயிடும். 5000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் அனுப்பும்போது 10 டிரான்சாக்ஷனில் ஒரு டிரான்சாக்ஷன் ஆகாது. அவங்களுக்கு எரர்னு காட்டும். ஆனால் அவங்க அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். பட் 24 ஹவர்ஸ் கழிச்சு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிட்டர்ன் போகிற மாதிரி நம்முடைய சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நம்முடைய டார்கெட் 1 லட்சம் கடைகள். டெய்லி 1000 கடையிலிருந்து பணத்தை நிப்பாட்டி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நம்ம எடுத்து நம்ம தொழிலுக்கு ரோலிங் பண்ணி 24 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவோம். அதனால் அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் ஒரு துளி அளவு கூட வராது. கிடைக்கிற வருமானத்தில் உங்கள் எல்லாருக்கும் 1%. ஓகே? ப்ராஜெக்ட் நம்பர் 2 நேம் வந்து லோன் ஆப். இந்த லோன் ஆப் சிஸ்டம் என்னன்னா, ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து நாம அதை வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்றது. அந்த டேட்டாவை எடுத்து அவங்க என்ன சார் செய்ய போறாங்க? ஓகே, குட் கொஸ்டின். உட்காருங்க. நம்ம லோன் ஆப்ல ஒருத்தர் லோன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் நம்ம அப்லோடு பண்ண சொல்லுவோம். அவரும் அப்லோடு பண்ணுவார். நம்ம 4000 10,000 வரைக்கும் அவங்களுக்கு லோன் கொடுப்போம். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்மகிட்ட வந்துடும். அதை வெளிநாட்டு ஏஜென்சிக்கு 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவோம். சார் ஒரு டவுட்டு, இந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஆதார் கார்டு வாங்கி அவங்க என்ன சார் செய்ய போகிறாங்க? ஓகே, சூப்பர். உட்காருங்க. ஆதார் கார்டில் உள்ள கியூஆர் கோடில் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிருக்கும். நம்ம வெளிநாட்டு ஏஜென்சிக்கு விற்ற உடனே அந்த ஏஜென்சி சில நபர்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவோம். அந்த ஆதார் கார்டை வாங்குறவங்க அந்த கியூஆரோட யூஸ் பண்ணி சில சாஃப்ட்வேர் வழியாக அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை திருடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செல்ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி அவங்க அங்கே அசைவுகளை கவனிக்கலாம். சார் அவங்க டவுட்டு, அவங்க செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே, சிடம். கேமரா ஆன் பண்ண தப் மாதிரி சில ஆப்புகளே போதுமானது. உன்னுடைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யாரோட பேசுகிற, யாரோட சாட் பண்ணுற என்னால் பார்க்க முடியும். இது போக
உங்களுடைய செல்போன் கேமராவை உங்களுடைய QR கோடை வச்சு ஆன் பண்ணி என்னால் பார்க்க முடியும் உங்கள் அனுமதி இல்லாமல். ஓகே கைஸ், டைம் ஆகுது, எல்லாரும் ஃபீல்டு ஒர்க் கிளம்புங்க. என்ன மாப்ள? மாப்ள, பாலசங்கருக்கு சீரியஸ்னு டாக்டர் சொல்றாங்க. இப்போ போயிட்டு வந்தோம். ஆமாம் மாப்ள, ஓவரா தண்ணி அடிச்சதுனால ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. நான் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். 1 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க. 75,000 ரூபா கட்டிட்டேன். நீ உடனே ஒரு 25,000 மட்டும் ரெடி பண்ணு. ஏன்டே இது மாப்ள அவ்வளோ பணம்? மாப்ள, செல்போனில் லோன் எடுப்பில்ல, அப்படி எடுத்துதா 2 நாளில் அவங்க வீட்டில் வாங்கி கட்டி விட்டுடலாம். டேய், 3 நாளைக்கு மட்டும் தான் லோன் எடுத்தோம். நீ தானே கூட இருந்த? ஆமாடா, உன் தங்கச்சி செல்ல இருந்து லோன் எடுறா, 2 நாளில் கட்டி விட்டுடலாம். பணம் சம்பாதிக்கலாம்டா, உயிர் போனா வராது. ஐயோ, சரிடா. தப்பு. நீ பண்றது தப்பு தப்பு. நீ பண்றது தப்பு. தப்பு. நீ பண்றது தப்பு. நேரங்காலம் தெரியாம அந்த வேலைக்காரி வேற அடிக்கடி சந்திரமுகியான்னு வர்றாளே. மாப்ள 4,000 தான் மாப்ள ஏறி இருக்கு. என்னடா சொல்ற? 25,000 லோன் போட்டிருந்தாங்க, நானும் அப்ளை பண்ணேன். ஆனா வெறும் 4,000 தான் மாப்ள ஏறி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ அனுப்பி விடு, மிச்ச பணத்தை நான் ரெடி பண்றேன். ஹலோ சொல்லு மாப்ள. மாப்ள அனுப்பி விட்டேன், பார்த்துக்கோ. ஓகே மாப்ள, ரொம்ப நன்றி. வெளியே போகாத, நேரம் சரியில்லை.
தியேட்டர்லேருந்து அவனை வீட்டில் தான் கொண்டு போய் விட்டேன். நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வருது. 25,000 லோன் போட்டு அப்ளை பண்ண 4,000 தான் மாப்பிள்ள ஏறி இருக்கு. நல்லா ஏமாத்துறாங்க மாப்பிள்ள. விடு விடு. உங்க ஃப்ரெண்ட் இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ பேய் கூட குடும்பம் நடத்துறியோ இல்லையோ, உன் பொண்டாட்டி ஒரு எருமை கூட குடும்பம் நடத்துறாப்பா. சரி நம்ம லோன் அப்ளை பணம் எடுத்திருக்கு. காலையில 10 மணிக்கு பணத்தை போட்டு விட்டுருங்க. நாளைக்கு டியூ டேட். சார் 1 மாசம் அப்புறம் தான் டியூ டேட்டே வரும். அரே பையா, இது கந்து வெட்டி ஆப். 7 நாளைக்குள்ள கட்டி முடிக்கணும். கட்டி முடிச்சிட்டு உடனே லோன் எடுத்துக்கலாம் மறுபடி. சார் நாளைக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஒரு 3 நாள்ல கட்டிக்கலாமா சார்? நீ படிச்சவன் தானே, முட்டாள் மாதிரி பேசுற. லோன் எடுக்கச்சில படிக்கிறது இல்லையா? இது கந்து வெட்டி ஆப். 4000 ரூபாய்க்கு 3500 ரூபாய் வட்டி. ஓகே? என்ன சார், ஒரு வாரத்துக்கு 3500 ரூபாய் வட்டியா? ஆமா, மொத்தம் 7500 கட்டணும். ஹலோ என்ன மாப்பிள்ள, ஃபோனில் யார் லவ்வரா? மாப்பிள்ள பேய் கூட குடும்பம் நடத்துறதுக்கு தயாராகிட்டான். டே 4000 லோனுக்கு 3500 ரூபாய் வட்டியாண்டா, அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள கட்டணுமா? லோன்காரனுக்கு வேற வேலை புண்ணாக்கு இல்லை மாப்பிள்ள. அவன் நேரில் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். மணிக்கு தான் அலாரம் வச்சேன், இப்பவே அடிக்கி. ஸோ மணி 1 தான் ஆகுதா? மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன்.
என்ன அடிச்சிங்க? போய் தூங்குங்க. புத்தி வளர்த்தாள் உன் பாட்டி. கருக்களில் வெளியே செல்லாதே, காத்து கருப்பு அண்டி விடும் இன்று. ஆனாலே மாலி பெண்ணே, ஆனாலே மாலி பெண்ணே, பாரதி கண்ட புதுமை பெண்ணு நீயே. உன்னை பீத்தி கொண்டு ஜீன் தனிந்து டீஷர்ட் போட்டு உடல் தெரிய ஊரை சுத்தி வளம் வருகிறார். நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு தேவை பணம். தட்டினாய் செல்போனில் ஆப்பை, தட்டினது ஆப்பை அல்ல நரகத்தின் கதவை. திறந்து பா, ஒரே இருட்டு. நீ என் பக்கம். என்ன தம்பி, நல்ல தூக்கமா? மனுஷன் நல்லா தூங்குறாரு. அவர் தூங்குவார் சார், மற்ற யாரும் தூங்க முடியாது. உங்க ஃப்ரெண்டு பாலசங்கர் அளவுக்கு அதிகமாக குடிச்சாலும் கோமா செஞ்சு போயிட்டார். இப்போ கொஞ்சம் சீனளவு திரும்பி இருக்கு. இருந்தாலும் 2 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். டாக்டர், ஆக்சுவலி அவன் எப்பவுமே அப்படித்தான். எக்ஸ்ட்ராடனரியான என்ன சொல்ல வாரன்னா, ஒரு கட்டிங் மட்டும் கொடுங்க, அவன் எஞ்சிருவான். தம்பி, அவங்க வீட்டிலேருந்து ஆளுன்னு வந்துட்டாங்களா? நைட் அவன் ஊர்லேருந்து வர்றதுக்கு பஸ்ஸு கிடையாது சார். சரி தம்பி, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க வரட்டு. சரி தம்பி, ஒரு சின்ன அட்வைஸ். சொல்லுங்க டாக்டர். குடிக்கிற மட்டும் தான் வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட் கிடையாது தம்பி. இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த நீயும் நானும் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயம் நிறைய இருக்கு. நிறைய பேர் சின்ன வயசுல குடிச்சு இந்த உலகத்தில் ஒன்றுமே அனுபவிக்காம சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு தம்பி, வரேன். சரி டாக்டர். மாப்பிள்ள, டாக்டர் அட்வைஸ் பண்றத பார்த்தா அவருக்குன்னு கல்யாணம் முடியல போல தெரியுது. ஹலோ. அரே பாய், காலையில 10 மணிக்குள்ள 7500 போட்டு விட்டுரு. இன்னைக்கு டியூ டேட், ஞாபகம் இல்லையா? என்ன மேடம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார் ஃபோன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட எல்லா வாரம் சொன்னா நீங்க அதுக்குள்ள மறுபடியும் ஃபோன் பண்றீங்க. லோன் எடுத்துற எல்லாத்தையும் மறந்துடுவியா? உன்னோட நம்பர் மணி ரெக்கவரி டீமுக்கு வந்துட்டு யாராவது ரிமைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு யூபிஐ ஐடி லிங்க் அனுப்பி போடுறதுல பார்த்து போட்டு விடு. சரி மேடம். அதுக்குள்ளேயே அனுப்பிவிட்டா.
ஹலோ அண்ணே சொல்லுப்பா. ஒன்றுமில்ல, ம் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு மொபைல் ஆப்பில் ஒரு 4000 லோன் எடுத்து போத்துக்கிடுங்க. சரி. அது என்னன்னா வாரத்துக்கு 3500 வட்டி, அசலையும் சேர்த்து 7500 கட்ட சொல்றானே. அப்பா அதுவும் ஒரு வாரத்துல கட்டி முடிக்கணுமாண்ணே. என்னப்பா சொல்ற? அண்ணே 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்கண்ணே. வேற ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு 7000 கொண்டு தந்தீங்கன்னா தம்பி ஒரு 2 வாரத்தில் திருப்பி வந்துடுவானே. சரி சரி ப்ளீஸ்ண்ணே. கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்னு பழமொழியே இருக்கு பாத்துக்க. இனிமே கடன் வாங்காத. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஏற்றம் பாருங்க. ஏறிப்பா, பார்த்துக்கலாம். என்ன சொல்றாரு பெரியது? அவர் ஒரு பையன்டா, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்படிதான். பசங்களா, எல்லாரும் கவனம் வேலையை பாருங்க. நீங்க கடையில போய் கீரோட வைக்கும்போது, டேய் இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யாராவது கேட்டா, அமெரிக்கா உள்ள சுந்தர பிச்சைக்கும் எங்களுக்கும் டீல் இருக்குன்னு சொல்லணும். புரியுதா? அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதிலா பிரமாண்டமான பொய்ய சொல்லணும். அப்பந்தான் அவன் நம்மகிட்ட பேச மாட்டான். நம்ம வேலையும் சுமூகமா முடிஞ்சிடும். சரி பசங்களா, பார்த்து போயிட்டாங்க. குட் நைட், நான் கிளம்புறேன். சரிண்ணா, போயிட்டு வரோம். டேய், யாருன்னு போய் பாரு. குறுக்க நிக்கிறான். டேய், யாரா நீ? குறுக்கா வந்து நின்றுட்டு இருக்க? டேய், என்னடா இது? போனோம் அப்படியே நிக்கிறான். என்ன போய் பாட்டா? இரு, பார்த்துன்னு வரேன். எங்கடா இங்க நின்னுக்குன்னு? ஆ ஆ என்னடா பிரச்சனை கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா, என்னாச்சுடா? நாங்க 3 பேர் வந்தோம். 2 பேரை போட்டானா யாருன்னு தெரியலண்ணா.
யாரா அது யாரா அது எப்படிண்ணா சொல்லு. நான் மிலிட்டரிக்காரனா மரண பயத்தை காட்டானா நம்ம பசங்களை வர போட்டானா உங்க அண்ணனுங்க உன்னதானடி? தெரியலம்மா. என்னடி யோசனை? மா 6 மணிக்கு அலாம் வச்சுட்டு தூங்குனேன். இன்னைக்கு 4 மணிக்கே அலாம் அடிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குனேன். ஆனா 3 நேரம் மறுபடி அடிச்சிட்டு ஏதோ வித்தியாசமா இருக்கு. இப்ப கூட யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குமா? உண்மையிலே உன் பின்னால சுசிலா தான் நிக்கிறா. ஏம்மா எனக்கு தூக்கத்துக்கு நடக்கிறது யாரு இருக்குமா? மன்னிச்சுக்கோங்கம்மா. உன்னை எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. சுசிலா போய் துணி தவ. இவ ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்ட வேண்டியது. அவன் பார்த்தான் இவன் பார்த்தான் என்னால சுத்தலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. போய் சாப்பிட போ. இதே வேலையா போச்சு. தம்பி உன்னை ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருவியா? அவளுக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு தெரியுமில, பின்ன என்ன? நீங்க போங்க. நேற்று நைட்டு எங்க போன? பாலசங்கர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குமா? என்னடா சொல்ற?
சாஃப்ட்வேர் வழியா அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை திருடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செல்ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி அவங்க அங்கே அசைவுகளை கவனிக்கலாம். சார் எனக்கு டவுட்டு, அவங்க செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே சிடம். கேமரா ஆன் பண்ண வாட்ஸ்அப் மாதிரி சில ஆப்புகளே போதுமானது. மொபைலை என்கிட்ட தாங்க, நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ பாஸ். மொபைல் கவனம். தேங்க்யூ. டேய், நான் உனக்காக ஒரு பாட்டு படிக்கிறேன், கேட்குறியா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனக்காக. லவ் பண்ணுறதுக்கெலாம் பெரிய மனதைரியம் தேவை இருக்கு. இருந்தாலும் நீ ஒரு தியாகிதான்ப்பா. இதுக்கு மேலே இதை கேட்டோம் நம்ம மெண்டல் ஆயிடுவோம். இரு, உனக்கு வைக்கிறேன். ஹலோ ஹலோ சிவா, ஹேர் ஃபேர் கம்பெனிலேருந்து பிரீத்தி சிந்தா பேசுது. இன்னும் படம் போடலையா? இந்த உடனே போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. கொஞ்சம் நிம்மதி. மாப்பிள்ள பாலசங்கர் அப்பா வந்துட்டாப்லையா? ஆமாம் மாப்பிள்ள, உள்ளதான் இருக்காரு. இன்னைக்கு காலையில் தான் வந்தார். ஏங்கண்ணே, ரெண்டு திராட்சை பழம் சாப்பிடு, உடம்பு தேத்தணும்ல. வாமாப்ல வந்து உட்காரு. ஏங்கண்ணே, கூட தானே சுத்திட்டு அலைகிறீங்க. குடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? எங்க அங்கிள் சொன்னா கேக்குறான். நானும் ஓசியில குடிக்க என் கூட வராதான்னு சொன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணா குடு குடு குடுன்னு ஓடி வந்து என் கூட உட்காந்துக்கிடுறான். பிளாடி ராஸ்கல், இப்படி ஒரு தங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு தரமாவே இருக்கியாக்கும். கொடுங்க அங்கிள் ஒரு திராட்சை பழம். ஏங்கண்ணே, என்ற புள்ளமா அம்மிட்டு பாசமாக்கும். இல்ல அங்கிள், சும்மாவே நீ என்னைய மதிக்க மாட்டேன். இவன் நல்ல சாராயம் குடிச்சானா கள்ளச்சாராயம் குடிச்சானான்னு தெரியல. திடீர்னு கள்ளச்சாராயம் குடிச்சு லட்சாதிபதி ஆயிட்டானா நீ என்னைய மதிக்க மாட்டேன். அதான் எனக்கு அழுகளுக்கு ஏன் வருது. டேய், நீ நல்ல சாராயம் குடிச்சியா கள்ளச்சாராயம் குடிச்சியாடா? நல்ல சாராயம் தான்டா குடிச்சா. நீ பணக்காரன் ஆயிருவியான்னு பயந்துட்ட. நீ பிச்சைக்காரனாவே இருடா. என்ற இளைஞன் தண்ணி அடிச்சு போட்டு என்ற பிள்ளை மட்டும் மாட்டி விடுறீங்களாக்கும். மாப்ள மாப்ள, அவன் வெளியே போறான் பாரு, கூப்பிடு கூப்பிடு. மாப்ள என்ன மாப்ள, பாலசங்கர் அப்பா சத்தம் போட்ட உடனே கோவப்பட்டியா? அவர் ஒரு காமெடி பீஸ். மாப்ள என்ன ஆச்சு? மாப்பிள்ள 2 நாளா மனசு சரியில்லை மாப்பிள்ள. யாரை பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு மாப்பிள்ள. உங்க பேரு பாலசங்கரா? நீங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனது தெரிஞ்சு லண்டன்ல இருந்து மகாராணி உங்களுக்கு $1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஏங்கண்ணே, இந்த ஒரு தாளை வச்சு என்ன பண்றது? இது ஒரு தாள் இல்ல, இந்தியம் இப்படி 700 கோடி. என்னது 700 கோடியா? அதாவது மிஸ்டர் தங்கையா, நான் டாக்ஸில் வரும்போது பணத்தை மிஸ் பண்ணிட்டேன். நாங்கள் லண்டனுக்கு போனோம். $1,00,000 பணம் தேவைப்படுது. $1,00,000 பணம் கொடுங்க. அட கண்ணுங்களா, நல்லவங்களும் இப்படி ஏமாத்துறாங்களாக்கும். ஏங்கண்ணே, என் கையில 10,000 இருக்கு செலவுக்கு, வச்சுக்காங்க.
நீ பிறகு யோகாக்காரன் எனக்கு தெரியும் கண்ணே. அது யாருக்காக கொடுத்த? டேய் பாய் பசங்களா, ஆண்டவன் நல்லவனு சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இது என்னன்னு தெரியுமாடா? $1 பில்லியன். இந்திய மதிப்புப்படி எவ்வளவு தெரியுமாடா? 700 கோடி. என்ன அங்கிள் சொல்றான்? 2 பேர் அயர்நாட்டுக்கு வந்தாங்க கண்ணு. லண்டனா தம்பி மருத்துவ செலவுக்கு $1 கொடுத்துட்டு போறாங்க. புண்ணியமா நல்லா இருக்கணும். ஆமா மாப்ள, இதுதான் டாலரா? இன்னைக்கு தான் கையிலேயே தொட்டு பார்க்க. குடு மாப்ள. மாப்ள நீ பாட்டி வச்சு செமையா கொண்டாடிட வேண்டியதான். டாலர் கொண்டா உன்னை பிறகு கோணிச்சுக்கிறேன் தம்பி. ஏங்கண்ணு டாலரை மாற்றி கொண்டா. ஹலோ மிஸ்டர் பாலசங்கர், நாங்க மணி எக்ஸ்சேஞ்சில இருந்து பேசுறோம். உங்ககிட்ட $1 பில்லியன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இவ்வளவு பெரிய டாலரை வேற எங்கேயும் மாற்ற முடியாது. ஒரு 70 லட்சம் ரூபா அதுக்கு கமிஷன் வரும். என்னது 70 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவ? என்னது 70 லட்சமா? மாப்ள $1 மில்லியன் உண்மைதான் மாப்ள. 70 லட்சம் ரூபாய் பரட்டி கொடுத்துட வேண்டியதான். ஆமா மாப்ள, உண்மைதான். என்னது 550 ரூபாயா? 15% டிஸ்கவுண்டா? மாப்ள Amazon.comல இருக்கு மாப்ள. அமேசான்ல உள்ளதா? கொண்டா. டேய் இது சின்ன பிள்ளைங்க விளையாடுடா, ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இல்லையா? இது ஒரிஜினல் இல்ல. யாருக்கு பணம் எதுவும் கொடுத்தீங்களா? ஆமா கண்ணு, லண்டன் திரும்பி $1 லட்சம் ரூபா கேட்டான். 10,000 ரூபா கேளந்து அதையும் வாங்கி போட்டு போயிட்டானு கண்ணு. என்னத்த சொல்ல. ஹலோ ஹலோ, ஹேர் பேக் கம்பெனில இருந்து சில்பா ஷெட்டி பேசுது. இன்னைக்கு டியூ டைட்டோ 7500 ரூபாய் கட்டணும். மேடம் நீங்க சொன்ன யூபிஐ ஐடியில காலைல 5 மணிக்கு போட்டு விட்டேன் மேடம். அரே பையா 7500 ரூபாய் கட்டணும். மேடம் நான் காலையிலே போட்டு விட்டேன். பிரீத்தி சிந்தான்னு ஒரு மேடம் கூட பேசினாங்க மேடம். மேடம் ஒரு யூபிஐ ஐடி கூட அனுப்பிவிட்டாங்க. நான் பணம் போட்டு விட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டேன். அதை வேணா நான் உங்களுக்கு வேணா அனுப்பிவிடுறேன் மேடம். ஓகே, அனுப்பிவிடு பாப்போம். ஓகே மேடம். போன்ல யாரு மாப்ள? மாப்ள காலைல தான் பேங்க்ல பணத்தை போட்டு விட்டேன். இன்னும் யாரெல்லாம் சொல்லி மறுபடியும் கட்ட சொல்றாங்க மாப்ள. என்னடா சொல்ற? மாப்ள ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டுருக்கேன். பாட்டாங்க மாப்ள. ஹலோ அரே பையா, என்ன நீ ஏமாத்த பாக்குறியோ? இது ஒரிஜினல் கிடையாது, இது கிராஃபிக் பண்ணி போட்டுருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நான் போட்டு விட்டேன் மேடம். அரே பையா, உனக்கு சொன்னா புரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல பணம் வரலனா உன் மேல ஆக்ஷன் எடுக்கும். ஹலோ கட் பண்ணிட்டாங்க மாப்ள. மாப்ள என்ன மாப்ள ஆச்சு? என்னடா ஆச்சு? சொல்லிட்டாளு. அழாத. காலையில 7,000 போட்டுங்க மாப்ள. கிராபிக்ஸ் மறுபடியும் நீ வேற யூபிஐ ஐடியில பணம் போட்டுன்னு சொல்ற மாப்ள. எந்த நம்பர்ல இருந்து போட சொன்னாங்க? சொல்லு. இந்த நம்பர் தான் மாப்ள. அவங்க பேர் என்னது? பிரீத்தி சிந்தா மாப்ள. பேர் நல்லா இருக்கே. ஹலோ மாப்ள, பொம்பளையால் பேசுதுன்னு சொன்னா ஒரு ஆம்பளையால் பேசுது. என்ன மாப்ள சொல்ற? ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம். அங்க பிரீத்தி சிந்தா இருக்காங்களா சார்? இது ஃபேர் கேர் லோன் கம்பெனி தானே? அரே பையா அது ராங் நம்பர். சார் பிரீத்தி சிந்தா இருக்காங்களா? பிரீத்தி ஜிந்தா ரித்திக் ரோஷனோட படம் நடிக்க போயிட்டு பாலிவுட். சார் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு இந்த நம்பர்ல தான் 7,500 ரூபாய் போட்டு விட்டுருக்கான். அதுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டு விட்டுருக்கேன் சார். இது ராங் நம்பர், உனக்கு சொன்னா புரியாதா? மாப்ள ஓவரா பேசுறான் மாப்ள. இப்ப பாரு எப்படி மடக்குறேன்னு. ஹலோ போலோ சார்,
இனிமேல் எங்க இருந்து பேசுது? தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கோயில் இருக்குல்ல, அங்க இருந்து பேசுது. ஏலா புண்ணாக்கு மவன, நீ லோக்கல்ல இருந்துட்டு சீட்டிங்கால பண்ற? நீ எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பாத்துக்கோ. மாப்ள கட் பண்ணிட்டானே மாப்ள. மாப்ள போன பிளாக் பண்ணிட்டான். மாப்ள ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாரு. கொண்டாடா. ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு பாரு. காலையில 10 மணிக்குள்ள பணம் போடாட்டி இந்த மாஃபிங் பண்ண போட்டோவை எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன். உன் போனை ஹேக் பண்ணிட்டோம். ஓகே மாப்ள, உன் போனை ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னடா செய்யறது? என்கிட்ட வர பணம் இல்லையே. குண்டா ஹலோ, ஆன்லைன்ல கடன் வாங்காத, உனக்கு நம்ம பணம் போட்டு விடுறேன், அதை நீ அப்படியே கட்டிடு. கடன் வாங்கிட்டு சிக்கல மாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஜிபேல பணம் போட்டு விட்டேன் பாரு. மாப்ள பணம் கூகுள் பேல ஏறிட்டு மாப்ள. குட் மாப்ள, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ இதுவரைக்கும் இப்படி பாத்துக்க மாட்ட, இப்ப பாக்க போற பாரு. அவனா ஹலோ ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? பொண்ணு பேசுது மாப்ள. ஹலோ ஹலோ சார், உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் பணம் போட்டுட சொல்லுங்க சார். எங்களுக்கு இன்னும் பணம் வரல சார். நானும் சம்பளத்துக்கு தான் சார் வேலை பார்க்கறேன். கணக்கு கொடுக்கணும்ல சார். போட்டுட சொல்லுங்க சார். பாய் சார். ஹலோ சொல்லுங்க சார். இப்ப பணம் போட்டு விட்டா மறுபடியும் பணம் போட்டு விட சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன் சார். எப்படி சார் கேட்போம்? உங்க கூகுள் பே நம்பர் அனுப்பி விடுங்க. கூகுள் பே நம்பர் இல்ல சார், ஒரு லிங்க் அனுப்பி விடுறேன், அதுல போட்டு விடுறீங்களா? சரி, நீங்க போட்டு விட்ட லிங்க்ல நான் பணத்தை போட்டு விட்டுருவேன். என் ஃப்ரெண்டு போட்டோவை டெலீட் பண்ணிருங்க. வேற யாருக்கும் அதை அனுப்பக்கூடாது. ஓகே சார். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க பணத்தை போட்டு விட்டுட்டீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் சார். மாப்ள, கழுத பணத்தை போட்டு விடு, துன்பம் இதோட ஒழியட்டும். சரி மாப்ள. மாப்ள பணம் போட்டு விட்டாச்சு மாப்ள. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டேன் மாப்ள. சரி விடு, கழுத இதோட தொலையுது. சரி போட்டு துன்பம். சார் நமஸ்தே சார், நான் ராணி முகர்ஜி பேசுது. என்னது ராணி முகர்ஜியா? உங்க செல்போன் நம்பர் லக்கி நம்பர். உங்க செல்போன் நம்பருக்கு 10 கோடி ரூபாய் gift விழுந்திருக்கு சார். சர்வீஸ் சார்ஜ் 25,000 வருது, அதை அனுப்பிடுங்க. அது வந்ததும் உங்க அக்கவுண்ட்டுக்கு 10 கோடி ரூபாய் கிரெடிட் ஆயிடும். அடியே, நீங்க எல்லாம் எனக்கு கூட சுத்தி தலைறீங்களாடி? ராணி முகர்ஜி, பிரீத்தி ஜிந்தா, லேடி பேரை வச்சு ஏமாத்தி தலைறீங்களாடா? போன் புண்ணாக்க வைங்கடா. கோபப்படாதீங்க சார். ராணி முகர்ஜி இனிமே வர்றது நக்மாவோ நயன்தாராவோ, ஏன் கீர்த்தி சுரேஷா கூட இருக்கலாம். கண்ணே கண்ணே அழுகுமையில் பெண்ணே, சந்தைக்கு செல்லும் போது சேலையால் உடல் மறைத்தாய். பூவை தேடி வண்டு வருவது போல இளைஞர்கள் உன்னை சுற்றி வரும்போது உன் முகத்தை மறைத்தாய். நவீன காலத்தில் பள்ளியில் படிக்க செல்போன் வேண்டும் என்று உன் தந்தையிடம் அடம் பிடித்தாய். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்னும் சமூக வலைதளங்களில் நண்பர்களை பிடித்தாய். சமுதாயத்தில் நண்பர்களை பார்க்க நாணிய நீ அமெரிக்கா, லண்டனில் நண்பர்களை வளைத்தாய். பருவ வயதில் பாய் ஃப்ரெண்ட் இல்லாததால் நேரம் போகாமல் போரடித்த உனக்கு 24 மணி நேரம் போதாமல் ஆன்லைனில் அரட்டை அடித்தாய். உன் ஆன்லைன் நண்பர்களில் நான் ஒருவன், ஆனால் உன்னை போல அல்ல. நான் முகம் தெரியாத நண்பன். நான் உன்னுடன் பேசும்போது நமது அந்தரங்கங்களை பகிர்ந்தோம். அது மட்டுமல்ல, உன்னுடைய QR கோடையும் பகிர்ந்தாய்.
எனக்கு தெரியவில்லை நான் ஒரு சைக்கோ என்று. உன்னை பார்க்கும் வரைக்கும் அதனால் கைப்பற்றினேன் உன் செல்போன் கேமராவை. உனக்கு தெரியாமல் உன்னை ரசிக்க ஆரம்பித்தேன். உனக்கு தெரியாமல் உன்னை கண்ணே வாழ்க்கை என்னும் மதுராதியில் இனி வாழ்க்கை வெள்ளை பக்கம் அல்ல கருப்பு பக்கம். சார், இப்போ ஆன்லைன்ல புதுவிதமான மோசடிகள் ஏதாவது வந்திருக்கா? புதுவித மோசடிகள் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம மொபைல் நம்பரை முதல்ல தெரியாதவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறத தாண்டி, மொபைல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனல். என் மொபைல்ல அது என்னோட பெர்சனல், உங்க மொபைல்ல அது உங்களுக்கு பெர்சனல். உங்க மொபைல் நம்பரை உங்களை தவிர வேற யாரும் பயன்படுத்தாம பார்த்துக்கங்க. உங்க மொபைல்ல QR கோடு இருக்கு, அதை உங்களுக்கு தெரியாமலேயே திருடிட்டு நம்முடைய தகவல்களை திருடுவது இப்ப சமீப காலமா இது அதிகரிச்சுட்டு வருது. இப்ப அது சம்பந்தமா புகார்கள் வந்துட்டு இருக்கு. எனவே மொபைல் என்பது உங்கள் தனிப்பட்ட சொத்தாக நீங்கள் பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது பொதுமக்களினுடைய கடமை. சார், இன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்லைன் குற்றங்கள் பெருகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லையா சார்? இல்ல, குறிப்பா செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்புகளை டவுன்லோடு செய்யறத பொதுமக்கள் தான் நிறுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, குழந்தைகள்கிட்ட செல்ல கொடுக்கறத முதல்ல அறவே நிறுத்துங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகள்கிட்ட செல்ல கொடுக்காதீங்க. குழந்தைகள்கிட்ட செல்ல கொடுக்கறதுல ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்கு. உங்க சுயநலத்துக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க. ஒண்ணு, குழந்தைங்க மனதளவுல பாதிக்கப்படுறது ஒரு விஷயம். குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னு சொல்லி நீங்க செல்ல கையில கொடுத்துறீங்க. அதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? முதல்ல கண் பார்வை போயிருங்க. அதே மாதிரி இள வயது குற்றவாளிகள் உருவாகிறது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாம செல்லே கதின்னு விடுறது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க செல் நம்பர் தான் பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு. ஓடிபில இருந்து பேங்க் தகவல்கள் எல்லாமே அந்த செல்லுல தான் வருது. அதை போய் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி? இந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் ஹேக்கர்கள் என்ன பண்றான், அவன் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புறான், குழந்தைங்க தெரியாம அதை அமைக்கிறது, அக்கௌண்ட்ல இருக்க பணம் பூரா மாயமா போயிருது. முகம் தெரியாத எவங்கிட்டயோ பணத்தை இழந்துட்டு பிறகு போலீஸ் கேஸ் அது இதுன்னு அலையறீங்க. இப்ப தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத ஆப்புகளை அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய தகவல்கள் திருடு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. அதனால குழந்தைகள்கிட்ட செல்போன் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. முகம் தெரியாத நபர் எங்கேயோ இருந்து ஆபரேட் பண்றதுனால போலீஸுக்கும் அதை உடனடியா கண்டுபிடிக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆனா தமிழக காவல்துறை பிடிச்சே தீரும். இந்த ஆன்லைன் மோசடியால தற்போதைக்கு நிறைய உயிர்கள் பலியாகிட்டு இருக்கு. நம்ம காவல்துறை தரப்புல இருந்து இதை தடுக்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா சார்? அதே போல டெக்னாலஜியும் பொருளாதாரமும் வளர வளர இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. டெக்னாலஜி வளர வளர குற்றங்களும் பெருகிட்டு தான் இருக்கும். நம்ம அதை கட்டுப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அதுக்கு தான் எனது தலைமையில ஒரு டீம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. குற்றவாளிகளை நெருங்கிட்டோம், வெகு சீக்கிரத்துல சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவோம். எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது, கண்டிப்பா பிடிச்சே தீருவோம். முடிஞ்ச பிடிச்சுப்போம், ஊர் புடுங்க முடியாது. வணக்கம் சார், ஆன்லைன் குழுக்கள்ல உங்க மொபைல் நம்பருக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் பரிசா விழுந்திருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன வேண்டாமா? வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ட்ரக் யூசேஜ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். போதைப்பொருள் உட்கொள்வது உடல்நலத்துக்கு கேடு மற்றும் சட்டப்படி குற்றமாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மாப்பிள்ள, நாளைக்கு தங்கச்சி மொபைலில் எடுத்த லோன் அடைக்கணும் மாப்பிள்ள. விடப்பா, நாளைக்கு 2 மணிக்குள்ள ரூபா ரெடி பண்றோம். லோன் அடைக்கும். சரி, ரைட். ஓ, பாப்பா. என்ன தம்பி, நேரத்தோடு வந்துட்டீங்க? இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டு. அப்படியா? என்ன வேலை பார்க்கீங்க? வேலையே இல்லாமல் இருக்கு. எவ்வளோ பெரிய வேலைன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, வேற எதுவும் வேலை பார்ப்பீங்கன்னு நினச்சேன். சாரி தம்பி. ரோட்ல போதான் காரே, முறைச்சி பார்க்காரான் சாரு. நான் ஒரு மடைச்சிருக்கி செவனேன்னு இருக்காம. என்னடா சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு? இரு, சாப்பாடு போட்டு வரேன். குறும்பட இயக்குனருக்கு முதல் பரிசு ரூபாய் 25,000 மற்றும் திரைப்படம் இயக்க வாய்ப்பு 2ஆம் பரிசு ரூபாய். இந்த சாப்பிடு. ஐயோ, முட்டை எடுக்காம வந்துட்டேனே. குறும்படம் அனுப்பும் அனைவருக்கும் ஆறுதல் பரிசு ரூபாய் 500. குறும்படம் அனுப்ப கடைசி நாள் 25. நான் சாப்பிட்டுட்டேன், படுக்க போறேன். அனுமதி இலவசம். நிபந்தனைகள்: காப்பிரைட்ஸ் மியூசிக் வீடியோஸ் பயன்படுத்தக்கூடாது. மொபைலிலோ கேமராவிலோ எடுக்கலாம். குறைந்தபட்சம் 2 நிமிடம், அதிகபட்சம். என்னடி ஒரு மாதிரி இருக்க? என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமா? எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்குது, அப்புறம் பயமா இருக்குங்கிறது. இதே வேலையா தான் போச்சு. போய் படுங்கப்பா, போங்க. பாப்பா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? சரி, நான் காலைல சொல்கிறேன், போய் பாடு. சொல்லுடி. டேய், இப்பதான் டூட்டி முடிஞ்சு வெளியே வந்தேன்டா. நீ எங்க இருக்க? ஆபீஸ்ல. என்ன கொஞ்சம் பிக்கப் பண்ணி போடா. டேய், ஒரு முக்கியமான விஷயம்டா. இன்னைக்கு எங்க ஸ்டாஃப்ல ஒருத்தங்க சாரி கொண்டு வந்தாங்க. அந்த சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கும் வாங்கி தாடா அதே மாதிரி சாரி. இதே முக்கியமான விஷயமா? சுத்த வேஸ்ட்ரா நீ. ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. போன வை, இருக்கிற வேலையில ஒவ்வொருத்தி. குடிப்பதற்கோ மனம் இருந்தால் குடித்து விடலாம். மறப்பதற்கோ மனம் இருந்தால் மறந்து விடலாம். பேபி, சாரி பேபி. இருப்பதோ ஒரு மனம். இருப்பதோ ஒரு மனம். நான் என்ன செய்வேன் பேபி, என்ன செய்வேன்? உன்னை பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இந்த பார்வைக்கு நீதான் கண்ணானது. സോറി ബേബി, എനിക്ക് നിറയെ വേല ഇருக்கு. നിന്നെ ഞാൻ എൻ്റെ ആൾക്കളിடம் ഒപ്പടയ്ക്കും. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா?
ஹலோ ஹலோ பாபி, ஹேர் ஃபேர் கம்பெனில இருந்து லோன் எடுத்திருக்கோம். லோன் அமௌண்ட் 7500 ரூபாய். நாளை காலை 10 மணிக்கு கட்டணும். மறந்துடாதீங்கோ. நாளைக்கு தான் டியூ கட்டுற கடைசி நாள். லோனா? நான் எடுக்கல, அது ராங் நம்பர். தூக்கத்துல வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஹலோ, உன் பேர் மீனா தானே? 4000 லோன் எடுக்கும்போது மட்டும் இனிச்சது பணத்தை திருப்பி கேட்ட ராங் கால் கட் பண்ற. ஊர்ல தப்பான தொழில் பண்றியா? உன் கஸ்டமர் யாருக்கிட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்ப பணம் எடுக்கலன்னு சொல்றியா? காலையில 10 மணிக்குள்ள பணத்தை போடல, உன் ஆதார் கார்டுல நீ தப்பானவன்னு சொல்லி எழுதி உன் கான்டாக்ட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் உன் ஃபேமிலிக்கு தான் வரும். இங்க பாருங்க, நான் ஒன்னும் லோன் எடுக்கல. என்னை பத்தி தப்பா பேசாதீங்க. என்னடி லோன் எடுத்துட்டு இப்ப அழுற மாதிரி நடிக்கிறியா? ஹலோ, நாங்க இப்போ உன் மொபைல ஹேக் பண்ணிட்டோம். நீ காலையில பணத்தை 10 மணிக்குள்ள போடலனா இந்த மெசேஜ காலேஜ் ஃப்ரெண்டுக்கும் உன் சொந்தக்காரங்களுக்குலாம் அனுப்பிடுவேன். இந்த நடிக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத. பணத்தை ஒழுங்கா 10 மணிக்குள்ள போட்டே ஆகணும். உன் செல்போன் உள்ள போட்டோ வீடியோஸ் எல்லாம் இப்போ எங்ககிட்ட தான் இருக்கு. அதை மாஃபிங் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருவேன். தங்கச்சியை காப்பாற்ற தான் போராடிட்டு இருக்கோம். தம்பி, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ப்ரொசீஜரும் முடிச்சுவாங்க. கொண்டு வரி தம்பி, உங்க தங்கச்சியை எப்படி காப்பாற்றிடுவோம்? நீங்க போயிட்டு வாங்க. சரி.
நீங்க மீனா அண்ணன் தானே? ஆமாம் சார். உட்காருங்க. சாரி வந்துருவாங்க. சிவா, உங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டோம். நீங்க மாட்டியிருக்கிறது முக்கியமான ஆன்லைன் மோசடி. சரி சார். செக்ஷனுக்கு புதுசா வஜ்ராராம்னு ஒரு அதிகாரி வந்திருக்காரு. இது முக்கியமான கேஸுங்கிறதுனால ஸ்டேஷன்ல வச்சு பேசாம இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். உட்காருப்பா. சொல்லுங்க தம்பி, உங்க தங்கச்சி எதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணாங்க? சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேர்பேங்கிற ஆப்பில் ஒரு லோன் எடுத்தேன். 4000 லோனுக்கு மாதம் 550 ரூபா வட்டின்னு போட்டுருந்துச்சு. உடனே பேன் கார்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி லோன் எடுத்தேன். உடனே என் அக்கௌண்ட்டில் 3000 ரூபா கிரெடிட் ஆகிட்டு 2 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உடனே என் தங்கச்சி மொபைலை எடுத்து அவள் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்லோட் பண்ணி லோன் எடுத்தேன். உடனே என் அக்கௌண்ட்டுக்கு 4000 ரூபா கிரெடிட் ஆகிட்டு லோன் எடுத்த ஒரு வாரத்தில் ஃபோன் வந்துச்சு. அது ஒரு வாட்ஸ்அப் கால். 4000 லோன் எடுத்தால் 3500 ரூபா வட்டி, மொத்தம் 7500 ரூபா கட்டுன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்கிட்ட பணம் இல்லை, ஒரு வாரம் கழிச்சு கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இல்லை, உடனே பணம் கட்டணும்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். திடீர்னு ஒரு UPI ஐடி அனுப்பி பணம் கட்ட சொன்னாங்க. நானும் கடன் வாங்கி 7500 ரூபா பணம் கட்டிட்டேன். மறுநாள் ஒரு ஃபோன் வந்துச்சு, எங்களுக்கு இன்னும் பணம் வரலன்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எவ்வளோ சொல்லி அவங்க கேட்கல. திடீர்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, இது தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க சார். அடுத்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஒரு UPI ஐடி கொடுத்து அதுல பணம் போட சொல்லியிருப்பான். நீயும் போட்டிருப்ப, அதுல இருந்து ஃபோன் வந்திருக்காது. அதானே? என்ன பாக்குற? நீ ஆம்பளை தாங்கிக்கிட்ட, அவ பொம்பளை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ண போயிட்டா. என்ன பாக்குற? கண்ணாடி போட்டாதான் நமக்கு ஒரு யோசனை வரும். எப்படி இருக்குமாக்கா? சூப்பர் சார். ஆதார் கார்டுனா என்ன ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஐடி கார்டு நினைச்சியா? தனி மனித அடையாளம். லோக்கல் ஐடி கார்டு கிடையாது, நேஷனல் ஐடி. எப்பா சிவாதாரம் இவன் பேரு? ஆமா சார், சிவா. உன் ஊர்ல 100 சிவா இருப்பான். கம்ப்யூட்டருக்கு சிவானா தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய 12 டிஜிட் நம்பர் மட்டும்தான். உங்க அம்மா உனக்கு வச்ச பேர் வேணா சிவான்னு இருக்கலாம், ஆனா கம்ப்யூட்டர் உனக்கு வச்ச பேரு அந்த 12 டிஜிட் நம்பரு. கவர்மெண்ட் உன்னை கூப்பிட்டு கைரேகை எடுத்து கண்ணை ஸ்கேன் பண்ணி பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்து QR கோட் ஆக்கி கவர்மெண்ட் கேட்டா மட்டும் கொடு, வேற யார் கேட்டாலும் கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு தனியா உனக்கு ஒரு ஐடி கார்டு எடுத்து கொடுத்தா நீ என்ன பண்ற? அதை 100 ஜெராக்ஸ் எடுத்து சுண்டல் விற்கிறவனுக்கும் வாட்ஸ்அப் குரூப் காரனுக்கும் ஆன்லைன் லோன் காரனுக்கும் கொடுத்தேன்னு சொன்னா பிரச்சனை வராம வேற என்னப்பா வரும்? ஆதார் கார்டுல 12 டிஜிட் நம்பர் பார்த்திருக்கியா? அதென்ன வெறும் நம்பர் நினைச்சிட்டியா? அது உன்னுடைய தலையெழுத்து. ஆண்டவன் எழுதிவிட்ட தலையெழுத்து எவனும் பார்த்ததில்ல. அரசாங்கம் உனக்குன்னு தனியா எழுதிவிட்ட தலையெழுத்து தான் ஆதார்ல இருக்கிற QR கோட். நல்லா படிச்சவன் கூட மூளையை தவற விடுற இடம் இதுதான். என்ன முழிக்கிற? லோன் எடுக்கிறதுக்கு ஆதார் கேட்ட உடனேயே அப்லோடு பண்றிய. அடுத்து அலோ அலோன்னு கேட்கிற எல்லாத்துக்கும் லோலோன்னு அலோ கொடுத்துருக்கிய. என்னைக்காவது படிச்சு பார்த்து அலோ கொடுத்துருக்கீங்களா? படிச்சவன் கூட 4000 ரூபாய் லோனுக்கு ஆசைப்பட்டு செய்யற தப்பு என்ன தெரியுமா? உன் போன்ல இருக்கிற கான்டாக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டுமான்னு அது அலோ கேக்குது. அதுக்கு அலோ கொடுக்குற, அவன் உனக்கு அல்வா கொடுக்குறான். உன் போன்ல இருக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு அலோ கேக்குது. அதுக்கும் சந்தோஷமா அலோ கொடுக்குற. உன் கைரேகை கருவெளி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பொருள் வாங்கிக்கலாமா? அதுக்கு OTP வராது, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது. அதுக்கும் அலோ கொடுக்குற. 4000 ரூபாய் லோனுக்கு ஆசைப்பட்டு அவன் கேட்கறதுக்கெல்லாம் லோன்னு அலோ கொடுத்தியே. இப்போ உன் தலையெழுத்து அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போற? நீ இங்க இருக்க, உன் ஆதார் கார்டை வச்சு லண்டன்லயோ சைனாலேயோ எவனோ மிக்சி கிரைண்டர் வாங்கிட்டு இருப்பான். உனக்கு OTPயும் வராது, மெசேஜும் வராது. ஆதார் கார்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. எல்லாரும் சொல்லுவான் கிட்னிக்கு 2 லட்சம் 3 லட்சம் மதிப்பு இருக்குன்னு. நான் சொல்றேன் உன் ஆதார் கார்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புடா. நல்லா தெரிஞ்சுக்க, இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகம் பூரா டிஜிட்டல் மயம் ஆக போகுது. அதாவது கற்பனை உலகம். யாரு கண்ட்ரோல்ல அதிக டேட்டா இருக்கோ அவன்தான் நாளைய உலக ஆள போறவன். இன்னைக்கு சூழ்நிலையில லோன் கொடுக்கறேன் குழு சேர்க்கிறேன்னு சொல்லி ஒரு மாஃபியா கும்பல் ஆதார் கார்டுகளை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எல்லாம் ஒரே கொடையின் கீழே இருக்கும். அப்போ உன் ஆதார் கார்டு எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு நீ 10ல் 1 தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்ப. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனி அரசாங்கத்தை தவிர யார் கேட்டாலும் ஆதார் கார்டு கொடுக்காதீங்க.
பெருமாள் Yes, sir. டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். ஹலோ சொல்லுடா. அம்மா சொல்லு. பாப்பா எப்படி இருக்கா? பரவாயில்ல, சாப்பிட்றா. 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு டாக்டர் சொல்றாங்க. அங்க இங்கே சுத்தாம நேரா வீட்டுக்கு போ. சரிம்மா. நாய்க்கு சோற வச்சுட்டு ஆஸ்பத்திரி வா. சரி வாரேன். ஹலோ வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு பேச மாப்ள. ஹலோ ஹலோ, நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுதோம். சொல்லுங்க சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்ரஸுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். நீங்க அதை இன்னும் ரிசீவ் பண்ணல. வந்து உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன், பாத்தீங்களோ? தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கும். தமிழ்நாட்டுல இருந்தா? ஆமா. இல்ல சார். சரி, அதை நாங்க செக் பண்ணிட்டு கூப்பிடும். ஃபோன் பண்ணினா எடுத்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரி சார். என்ன மாப்ள? தைவான் நாட்டுல இருந்து ஏதோ பார்சல் வந்திருக்கான். டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. மாப்ள நீ காலையில தான் பேப்பர்ல பார்த்தேன். உனக்கு கன்னி ராசி தானே? மாப்ள கன்னி ராசி உச்சத்துல இருக்கு. யோகா அடிச்சாருமே இப்படிதான் அடிக்கும். உனக்கு தைவான்ல இருந்து அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லா நாட்டுல இருந்து பார்சல் வரும். மாப்ள இப்ப பைக்ல போற நீ இன்னும் ஃபிளைட்ல போற. அப்படி ஃபிளைட்ல போகும்போது அந்த ஃபிளைட்டோட ரெக்கையில உட்கார்ந்தனாலும் நான் உன் கூட வந்துருவேன் மாப்ள. என்னைய மறந்துடாத மாப்ள. ஹலோ நீங்க சிவா தானே? ஆமா. உங்க ஆதார் கார்டு நம்பர் 124081243592 தானே? நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுது. சொல்லுங்க சார். உங்களுக்கு தைவான்ல இருந்து 28,000 கோடி மதிப்புள்ள பொருள் ஒன்று வந்திருக்கு. ஹலோ ஹலோ இப்ப என்னவா? டேய் தைவான்ல இருந்து 28,000 கோடி மதிப்புள்ள பொருள் யாரும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்கடா. என்னது 28,000 கோடியா? குரு வேலையை காட்டிட்டியடா. இனிமே எனக்கு இந்த 5,000 ரூபாய் வண்டி வேண்டாடா. இனிமே டைரக்டா ஆடிக்காரதா. ஓ மை காட், தேங்க் யூ. ஹலோ ஹலோ சிவா, நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுதோம். உங்க பேர்ல ஒரு ஹெராயின் பார்சல் வந்திருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஜல்தியா வந்து ரிசீவ் பண்ணுங்க. லட்சுமி சாரி லட்சுமி. குரு உச்சத்துல இருப்பான்னு பார்த்தா சனி உச்சத்துல இருக்காமா. சாரி. ஹலோ சார், நான் டெல்லி ஐஜி ஆஃபீஸ் இருந்து பியூன் பேசுறேன் சார். உங்க பேர்ல ஒரு ஹெராயின் பேஸ் வந்திருக்கு. அதனால உங்க மேல எஃப்ஐஆர் போட போறாங்க. அப்படின்னா நீங்க 45 வருஷம் ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். நீங்க தமிழ்நாடு, நானும் தமிழ்நாடு. அதனால பார்த்து சொல்றேன். உங்ககிட்ட பணம் ஏதாவது இருந்தா கொடுத்து சரி பண்ணிடுங்க சார். ஏன்னா 45 வருஷம் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்க பேர்ல தானே பார்சல் வந்திருக்கு. நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கீங்களா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? சார் இல்ல சார், நான் அப்படி சொல்லல சார். சார் நான் தமிழ் சார். நீங்க தமிழ்ங்கிறதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். நீங்க என்னைய தப்பா நினைக்கீங்க? சார் சாரி சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ப்ளீஸ். இதுக்கு சார் நல்லதுக்கே காலம் கிடையாது. உங்களோட பணம் இருந்தா தப்பிச்சுக்கோங்க, இல்லைன்னா 45 வருஷம் உள்ள இருங்க. மாப்ள இப்ப என்ன மாப்ள செய்ய? மாப்ள வண்டி எடு, கிளம்பும். இல்ல மாப்ள, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது மாப்ள. மிஸ்டர் சிவாங்களா? ஆமா சார், நீங்க? நான் டெல்லியில இருந்து ஹைகோர்ட் லாயர் பேசுறேன். உங்க மேல போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. உங்க பேருக்கு தைவான்ல இருந்து 28,000 கோடி மதிப்புள்ள ஹெராயின் வந்திருக்கு. கேஸ் டாங்கா இருக்கு. உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், பாத்துக்கோங்க. மாட்டினீங்கன்னா 45 வருஷம் ஜெயில தான் இருக்கணும். டெல்லியில எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜி இருக்காரு, பேசி முடிச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார், நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி சார். ஜட்ஜி 1% கமிஷனா கேட்பாரு. நீங்க 2,800 கோடி மட்டும் கொடுத்தா. 2,800 கோடியா? என்ன சார் நீங்க பண்ண பிசினஸ் அப்படி 28,000 கோடிக்கு பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் 2,800 கோடி கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சரி சார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்களும் தமிழ்நாடு, நானும் தமிழ்நாடு. நீதிபதிட்ட பேசி கூப்பிடுறேன். மாப்ள மேட்ரு சீரியஸா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வா, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. வா, அவரை போய் பாப்போம். வா. மாப்ள
வக்கீல். அவர் பேர் செங்குட்டுவன் மாப்பிள்ள. அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருவாரு. வா மாப்பிள்ள, நீ தைரியமா இரு. என் ஃப்ரெண்டு சார் ஒரு போதைப் பொருள் வழக்கில் மாட்டிக்கிட்டான் சார். 28,000 கோடி மதிப்புள்ள சரக்குன்னு சொல்றாங்க. சரக்கு ஜல்லி கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிட்டு நீங்க தான் எப்படியாவது காப்பாத்துங்க சார். அப்பா 28,000 கோடியா? ஆமா சார். பையனை பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்தா தெரியலையே. சும்மா இருடா சார். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்து சார். டெல்லி கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறதாக சொன்னாங்க சார். என் பேரில் தைவான்லேருந்து ஒரு ஹெராயின் பாஸ் வந்திருக்காங்க சார். 28,000 கோடி மதிப்பா சார். இன்னைக்கு ஜாமீன் எடுக்குன்னா 2,500 கோடி வேணுமா சார்? சரி, எஃப்ஐஆர் காப்பி எங்க? மாப்பிள்ள எஃப்ஐஆர் காப்பி தரல இல்ல? ஆமா வாங்கலே. அப்போ எஃப்ஐஆர் காப்பியை மிஸ் பண்ணிட்டோமா? வகையா மாட்டிக்கிட்டோமா? சார் அங்க இருந்தா சார் போன் வருது. பேசுங்க. ஹலோ மிஸ்டர் சிவா, நான் ஜட்ஜி கிட்ட பேசிட்டேன் சார். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா ஜட்ஜும் தமிழ்நாடு தான். அதனால 8 லட்சம் மட்டும் போதும் சொன்னாரு. 8 லட்சமா சார்? 8 லட்சம் கேட்காங்க சார். பேசுங்க. என்ன ஆள் நீ? எது சொன்னாலும் முடியாதுங்க சார். நீ தமிழ்நாடு, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். எத்தனை ரூபாய் ஒரு மனுஷன் நீதிபதி முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருப்பான்? அசால்ட்டா 28,000 கோடிக்கு கிராண்ட் பிசினஸ் பண்ணிருக்க. உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு 8 லட்சம் ரூபாய் பிச்சை காசு கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. போன வை. சார் நான் தமிழ் ஆளுங்கிறதுனால 8 லட்சம் போகுதுன்னு சொல்றாங்க சார். என்ன சார் செய்ய? சார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண தான் கேஸே ஆகும். எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சார் என்ன சார் சொல்றீங்க? தம்பி பதறாதீங்க. உங்க போனுக்கு வாட்ஸ்அப் கால் வந்ததுதானே சொன்னீங்க. நான் இந்த போன் தர்றேன். அதே நம்பருக்கு இந்த போன்ல இருந்து பேசுங்க. சார் போக மாட்டீங்க சார். அவ்வளோதானா மாப்பிள்ள? தம்பி பதறாதீங்க. இது ஒரு வகையான சீட்டிங், ஏமாற்று வேலை தான். சார் என்ன சார் சொல்றீங்க? நம்மள நல்லா ஏமாத்திட்டா மாப்பிள்ள. தம்பி எஸ்பி வஜ்ராராம போய் பாருங்க. சரி சார், சரி சார், சரி சார். அவர் நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவார். சரி சார், நோ ப்ராப்ளம். தேங்க் யூ சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். பாருங்க சார், மாப்பிள்ள போவோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் மாப்பிள்ள. காலையில் பிரச்சனை வரும், மாலையில் விலகிவிடுன்னு கண்ணீர் ராசிக்கு இன்னைக்கு பேப்பர்ல போட்டுருச்சு மாப்பிள்ள. சீக்கிரம் யாரு மாப்பிள்ள? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். என்னப்பா பொய் பொய் பொய். ஆன்லைன்ல வர்ற ஆம்பளையும் சரி, இன்ஸ்டால வர்ற பொம்பளையும் சரி, ஒன்னும் தேராது. கடவுளை நம்பு. கடவுள் பேரை சொல்லி ஆன்லைன்ல பேசுறவனை நம்பாத. சரி, போய் வேலையை பாருங்க. சும்மா விடக்கூடாது சார். புது ஹீரோ. ஆன்லைன் மோசடியை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்துக்கு 10,000 போலீஸ் போட்டாலும் போதாது. பொதுமக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். எத்தனையோ பொதுக்கூட்டத்துல, எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன்ல, எத்தனையோ டிவி சேனல்ல, எத்தனையோ நியூஸ் பேப்பர்ல ஆன்லைன் மோசடியை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். யாராவது கேட்கறாங்களா? ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். நாம தான் உஷாரா இருக்கணும். சார் என்னை ஏமாத்துறவன் சும்மா விட மாட்டேன் சார். எப்படியாவது சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுவோம் சார். ஓஹோ, வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கேன். சரி, போய் பாரு. 24 மணி நேரமும் நான் டியூட்டில தான் இருப்பேன். எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணு. சைபர் கிரைம்ல எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தர் இருக்காரு, எங்க டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆனவர். இவரை போய் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா? பாப்பா, இப்படி போங்க. மாப்பிள்ள
இனிமேல் ஒரு வரையும் கிடையாது. இனிமேல் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நமக்கு தான் போலீஸ் செல்வாக்கு இருக்குல்ல மாப்பிள்ள. ஹலோ ஹலோ சிவா, நாங்க டெல்லி கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுதோம். கொஞ்சம் வரமான பட்டு மாப்பிள்ள. உங்களுக்கு வந்த ஹெராயின் பார்சல் இன்னைக்கு இன்னும் எடுக்கல. அதனால நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். உங்க பேர்ல எஃப்ஐஆர் ஆயிட்டோம். உங்க தரப்புல இருந்து எந்த வக்கீலும் இன்னும் ஆஜராகல. அதனால தமிழ்நாடு போலீஸ் கிட்டே உங்க கேஸை ஒப்படைச்சிட்டோம். இன்னும் 1 மணி நேரத்துல போலீஸ் உங்களை அரெஸ்ட் செய்யும். மாப்பிள்ள வா, வச்சரா சார் சொன்ன ஆளை போய் பாப்போம் வா. வர பேப்பர்ல போடுற ராசி பலன் சரியாவே இல்லப்பா. ஏற்றம்னு போட்டுருந்துச்சு, இங்க ஒவ்வொரு மாடிப்படியா ஏறிக்கிட்டு இருக்கோம். சார் 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 வெத்தலையில மை போட்டு பாக்குற ஒரு மாதிரி இருக்காரு சார். மந்திரவாதி மாதிரியே இருக்காரு மாப்பிள்ள. மாப்பிள்ள இவர் உண்மையிலேயே முறைக்காரா அல்லது நம்ம பயத்துல வந்ததுனால முறைக்கிற மாதிரியே தெரியுதா மாப்பிள்ள? சார் எங்க போனாலும் நம்மளை கொலையா கொள்றாங்களே. இதுவரைக்கும் 15 வருஷமா சைபர் கிரைம்ல வேலை பார்த்துருக்கேன். எஸ்பி சார் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசமான கேஸை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதிகமாக இருக்கிற ஒரே பிரச்சனை ஆதார் கார்டு தான். சில சீன நிறுவனம் எல்லா நாட்டு மக்களோட ஆதார் கார்டையும் திருடுறாங்க. இதுக்குன்னு இந்தியாவில் சில தேச துறைகள் இந்தியாவில இருந்து வேலை பார்க்காங்க. முதல்ல அவங்க மக்கள்கிட்ட லோன் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாம் வாங்கிடுவாங்க. பிறகு அதிக வட்டி போட்டு மக்கள்கிட்ட இருந்து பணத்தையும் பிடிங்கிடுவாங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுக்க போகிறது கிடையாது சார், நம்ம ஜெராக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதை வச்சு அவங்க என்ன சார் செய்ய முடியும்? மாப்பிள்ள ஒரு கேள்விதானே கேட்டேன், அதுக்கே இந்த முறைப்பா. இது என் ஆதார் கார்டு, இதுதான் அந்த QR கோடு. 10 வருஷம் கழிச்சு இந்த QR கோடு மூலமா தான் நீ பணத்தை போட முடியும், நீ பணத்தை வாங்க முடியும். இந்த QR கோடை ஆதார் கார்டு மூலியமா உங்க எல்லாருக்குமே தனித்தனியா கொடுத்துட்டாங்க. இப்போ லோன் எடுக்கும்போது உங்க மொபைல் போன்ல அலோன்னு குடுக்கல, அது வேற ஒண்ணும் இல்லை. உங்க QR கோடை எவனோ ஒருத்தன் யூஸ் பண்ணதுக்கு நீ அலோவ் பண்ற. உங்க மொபைல் போன்ல லோன் எடுத்தீன்னு வச்சுக்கோங்க, அதுல ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீயும் அப்லோட் பண்ணுவ. அடுத்து உன் போட்டோ கேலரி கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி கிடக்குமான்னு கேட்பான், அதுக்கும் நீ அலோவ் பண்ணிடுவ. இப்போ உனக்கு 5000 ரூபாய் லோன் கிரெடிட் ஆயிரும். ஆனா அதே நேரம் உன் மொபைல் போனு அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அவன் விருப்பப்பட்டா உன் மொபைல் போனு கேமராவை கூட ஆன் பண்ணி பார்க்க முடியும். 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணல, அந்த ஆதார் கார்டை வச்சு சைனாவில் ஒருத்தன் லண்டன்ல ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா உனக்கு OTP வராது. அதான் முதல்ல நீ எல்லாத்துக்கும் அலோ அலோன்னு கொடுத்துட்டியே. நீ பாக்குற இந்த உலகம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு முழுவதும் டிஜிட்டல் மயமா மாறிடும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த QR கோட் மூலியமா நீ 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னு உனக்கு மெசேஜ் வரும். நல்லா புரிஞ்சுக்கோ, அன்னைக்கு நீ இந்த 10 கோடி ரூபாய கெட்டியே ஆகணும். என்னது 10 கோடியா? ஆமா, உன் QR கோடை வச்சு இந்திய பணத்துல லோன் வாங்கியிருக்க மாட்டான். கிரிப்டோ காயின் கேள்விப்பட்டிருக்கியா? 1 ரூபா காயின் 5 ரூபா காயின் தான் தெரியும் சாமி, அது என்ன கிரிப்டோ காயின்? உன் QR கோடை வச்சு கிரிப்டோ காயின்ல கடன் வாங்கி வச்சிருப்பான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கிரிப்டோ காயின்ல தான் வியாபாரமே நடக்க போகுது. இன்னைக்கு சில கம்பெனிக்காரன் அவன் கம்பெனி விளம்பரத்துக்காண்டி கிரிப்டோ காயினை ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அதுக்கு விலை கிடையாது. ஆனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு விலை கூடும். நீ நினைக்கிற மணிக்கு அது 1 ரூபாயோ 2 ரூபாயோ கூடாது, கோடி கணக்குல கூடும்.
அன்னைக்கு நீ 100 கோடி ரூபாய்க்கோ 200 கோடி ரூபாய்க்கோ கடன்காரனா இருப்ப. மாப்பிள வாங்கின வண்டிக்கே டியூ கட்ட முடியல, இதுல மறுபடியும் பயம் காட்டுறாரு. ஹலோ சார், நான் பியூன் பேசுறேன். நான் எவ்வளவு சொல்லி நீங்க பணத்தை ரெடி பண்ணாம லேட் பண்றீங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு செருப்பால அடிங்க சார். 45 வருஷம் உங்களுக்கு செயின் கன்ஃபார்ம். சார் நீங்க சொல்லலாம் சரிதான் சார். பாதிக்க முடியும் நான் சார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஹெராயின் கேஸ் போட்டா 45 வருஷம் நான் உள்ள இருக்கணும் சார். நிறுத்த சொல்றேன் சார். கொடுங்க சார், ஒரு ஹெல்ப்பா இருக்கும். உங்க காலில் வந்து அடிமையா கிடப்போம் சார். ப்ளீஸ் சார். யாரும் செத்துட்டாங்களா? இல்ல உன் நபர் எவன் கூட ஓடி போயிட்டாளா? 3 மணி நேரம் கட்டணும் சார். இல்லனா என் மேல கேஸ் போட்டுருவாங்க சார். என் லைஃபே வேறு சார். ப்ளீஸ் சார். பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். பயப்புள்ள ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் சேர்ந்து அழலைன்னா 8 மணிக்கு மேல நமக்கு சரக்கு வாங்கி தர மாட்டாங்க. இப்ப பாருடா ஏன் பெர்ஃபார்மன்ஸ். அவன் லவ்வர் ஓடி போனது கூட அலாவ ட்ரீட் வச்சாங்க ஃப்ரெண்ட். அவன் இந்த ஒரு விஷயத்துக்காக அலாவ வச்சிட்டீங்களடா. உட்காரு உட்காரு. ரொம்ப கோவக்காரரா இருக்காரு மாப்ள. உன்கிட்ட பணத்தை ஏமாத்துருவேன். பொண்ணு மாதிரி ஏமாளி கிடையாது. இப்படி ஏமாத்துருவேன் எப்பவுமே ஆன்லைன் கால்ல தான் வருவான். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரி ஏதாச்சும் ஆன்லைன் ஆப்ல இருந்தா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா சாதாரண கால் பண்ணா சிக்னலை வச்சு ட்ரேசர் பண்ணி அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அதனால எப்பவுமே விவரமா நார்மல் கால் பண்ண மாட்டான். படிச்சவன் எல்லாமே முட்டா பேரா தானே இருக்கிய சார். நான் 3ஆம் கிளாஸ் தான் சார். இவன் தான் BA எக்கனாமிக்ஸ். இங்க பாரு, உனக்கு ஹெராயின் வந்தது, டெல்லி IG பேசுனது, ஹைகோர்ட் லாயர் பேசுனது அவ்வளவும் பிராடு. என்ன சார் சொல்றீங்க? மாப்ள பாலசங்கருக்கு இதே மாதிரி தான் 2 தடவை ஃபோன் வந்துச்சு. நாங்க 2 பேரும் ஒரு நாள் போதைய போட்டுட்டு உன் வேலை புண்ணாக்க பாருல அப்படி சொன்ன பிறகு அந்த ஃபோன் வரவே இல்லை மாப்ள. கரெக்ட். நீங்க பயந்த மணிக்கு இருக்கிற வரைக்கும் அவன் உங்களை ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே தான் இருப்பான். என்னைக்கு நீங்க அவனை மிரட்டுறீங்களோ அதுல இருந்து அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டான். குடுமாப்ல போன இன்னைக்கு நான் அவனுக்கு கிழிக்கிற கிளியில பயத்துல அவன் கிட்னி சட்னியாக போது பாரு. இல்ல மாப்ள, இவனை இப்படி விடக்கூடாது மாப்ள. நம்மள மாதிரி எத்தனை ஒரு குடும்பத்தை இவன் சீரழிச்சிருப்பான். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம உடைய கூடாது மாப்ள. அதுக்கு நீ என்ன பண்ண போற மாப்ள? நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைனை கட்டிட்டு 2 நாள்லாம் வெளியே வந்துருவான். சும்மா இருடா சார். அவங்க இருக்கிறத கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மல் கால் வந்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்ன, இந்த போன் அவன் எடுக்கணும் அப்படிதானே மாப்ள? ஆமா மாப்ள. இந்த உலகத்துல பொம்பளை போன் பண்ணா எடுக்காதவன் எவனுமே கிடையாது மாப்ள. இதுல இன்டர்நெட் கிடையாது, நார்மல் போன் தான். இந்த நம்பரை சொல்லி அவனை கால் பண்ண சொல்லு. அந்த பேரை ட்ரூ காலர்ல பொம்பளை பேரா மாத்துவோம். சரசு, புஷ்பா, இந்த 2 பேர்ல உனக்கு எந்த பேர் பிடிக்க சொல்லு பாப்போம். சரசு. சரசு. இப்ப பாரு, இப்ப பாரு. சரசு என் மேல வந்து உரசு அப்படின்னு வந்து நிப்பான் பாரு. மாப்ள மாப்ள போன் வருது பாரு. எடுத்து போன் பேசு. டவர் கிடைக்காத மாதிரியே நடி. ஹலோ 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 சார், டவர் இல்லை சார். ஹலோ ஹலோ சார், டவர் சரியா கிடைக்கல சார். ஹலோ 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 சார், வாட்ஸ்அப் நம்பர்ல சரியா டவர் கிடைக்கல சார். நார்மல் நம்பர் தான் கிடைக்கும் சார். என் நம்பர் சொல்றேன் சார். 9952294478 சார். ஓகே சார். ஓகே ஓகே. தம்பி, அவன் உன்னை விட ரொம்ப விவரமானவன். கண்டிப்பா கால் பண்ணுவான் சார். எவ்வளவுதான் விவரமான ஆளா இருந்தாலும் 8 லட்சம் ரூபா சார். நம்ம கிட்ட ஏமாத்த வர்றவன் சோத்துக்கு செத்தவனா தான் இருப்பான்.
ட்ரூ காலர்ல வேற சரசுன்னு பொம்பளை பேர்ல மாத்திருக்கோம். வருவான் சார். சரசு என் மேல வந்து உரசுன்னு வந்து நிப்பான் பாருங்க சார். இந்த டவரோட சிக்னல் பக்கத்துல தான் காட்டுது. அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல தான் காட்டுது. பழைய பில்டிங்ல காட்டுது. மார்க்கெட் பக்கத்துல உள்ள பழைய பில்டிங்ல சிக்னல் காட்டுதுப்பா. சார் நீங்க தகவல் கொடுத்துட்டே இருங்க. சிக்னல் காட்டுறதுல எவ்வளவு இருக்கா நாங்க போய் பார்க்கோம். எடுமாப்ல வண்டியை. போங்க போங்க, பக்கத்துல போயிட்டீங்க. சார் ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கு. அதே பில்டிங் தான். கரெக்ட், அதான் அந்த பில்டிங் தான். அதே பில்டிங் தான். பெயிண்ட் அடிக்காம இருக்குல்ல, ரோடு பக்கத்துல இருக்கா அந்த பில்டிங் தானே? அதே பில்டிங் தான். சார் நீங்க சொன்ன இடம் தானே? ஓகே ஓகே, கரெக்டான இடத்துக்கு போயிட்டீங்க. இப்போ போன் போட உனக்கு. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க மிஸ்டர் சிவா. நீங்க சொன்ன மாதிரி பணம் ரெடி பண்ணிட்டேன் சார். எவ்வளவு ரெடி பண்ணிருக்கீங்க? சொன்னீங்களா சார் 8 லட்சம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, நான் கொடுக்கல லிங்க்ல அனுப்பி விடுங்க. சார் உங்களை பார்த்து நான் நேர்ல பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன் சார். என்ன சிவா முட்டாள் மாதிரி பேசுறீங்க? நான் டெல்லியில இருக்கேன். சார் உங்க மொபைல் சிக்னலை பார்த்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பணம் என் கையில தான் இருக்கு. சை மாப்ள செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் மாப்ள. அப்படியா? சார் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் சார். உங்களுக்கு சிக்னல் காட்டுதா? அவன் வேற எங்கேயும் போகல. சிக்னல் அங்கதான் காட்டுது. அவன் அங்கதான் இருக்கான். ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஹலோ ஹலோ, யாரா இருக்கீங்களா? கையில பணம் 8 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாரும் இல்லையா? சார் யாருமே இல்லையே சார். ப்ளீஸ் நான் சொல்றேன், 2 பேரும் கேளுங்க. சிக்னல் அங்கதான் காட்டுது. அவன் அங்கதான் இருக்கும். என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்க? இது எப்படிப்பட்ட இடம்னா? சீக்கிரம் கிளம்புனா. இதெல்லாம் கஞ்சா அடிக்கிற பசங்க வந்து போற இடம்னா. கிளம்புனா மோசமான இடம்னா இது. சார் ஒரு சின்ன பையன் மட்டும் போயிட்டு இருக்கான், வேற யாருமே இல்ல. சிக்னல் அங்கதான் காட்டுது. கவனமா இருங்க. அவன் ஓரமான ஆளா இருப்பான் போலுக்கு. சார் நான் சின்ன பையனை தவிர வேற யாரும் இல்ல. செல்லு வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஓகே ஓகே, கொஞ்சம் பொறு. இப்போ அவன் செல்போன் அடிக்கும் பாரு.
உனக்கு 8 லட்சம் வேணுமோ? விடு விடு செத்துற போறேன். என்னை விட்டுங்க சார், எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு சார். நீங்க வாழ்றதுக்கு அடுத்தவன் அணுவா சாகடிக்கிறீங்களடா. அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சி நீங்களா எப்படா நல்லா வாழ முடியும்? நான் 8 லட்சம் கேட்கல சார், என்னை கேட்க சொன்னாங்க சார். யாருடா அதை சொல்லு. உங்களை மாதிரி நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய் லோன் எடுத்தேன் சார். அதை என்னால கட்ட முடியல சார். ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு சார். அந்த 4000 ரூபாய் காசை நீ கட்ட முடியலன்னா உன்னை ஹெரன் கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொன்னாங்க சார். உன் போட்டோவை மாப்பிங் பண்ணி உன் சொந்த பந்தங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க சார். மறுபடியும் ஒரு ஃபோன் வந்துச்சு சார். கம்பெனி உனக்கு சப்போர்ட் பண்ணுது, மாசம் 3 லட்சம் கமிஷன் மட்டுமே கிடைக்கும், நீ வக்கீலா நடிக்கணும், ஒன்லி ஃபோன் காலில் மட்டும் தான் பேசணும், பணம் வாங்கி அக்கௌண்ட்ல அனுப்பணும், அதில் 10% கமிஷன் சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 12:30 மணிக்கு என்னை பார்க்க ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். 2 லட்ச ரூபா பணத்தை கையில் கொடுத்துட்டு ஏதோ ஒரு லேசர் லைட்டை கையில் அடிச்சுட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து நான் நானாவே இல்லை சார். என்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல சார். ஆனால் யாரோ ஒருத்தர் அடிக்கடி என்கிட்ட ஃபோனில் மட்டும் பேசுவார். அதுவும் இங்கிலீஷில் தான் பேசுவார். எனக்கு எதுவுமே புரியாது. என்னைய வாழ விடுங்க சார். சார் அவன் கையில QR கோட லேசர் பிரிண்ட் மூலமா பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வெளியே தெரியாது. அது உன் மொபைல் வச்சு ஸ்கேன் பண்ணி பாரு. அப்படி இருந்துச்சுன்னா அவனை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமா இரு. QR கோட் தெரியுது மாப்ள. மாப்ள நான் இத பத்தி படிச்சிருக்கேன் மாப்ள. என்னை வாழ விட்டீங்க சார். உன்னை கொல்லவா போறோம்? வாழ விடுங்கன்னு கணச்சிக்கிட்டு இருக்க. நீங்க இங்க நிக்கிறதெல்லாம் அந்த ஆள் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். என்னை கொன்னுருவா சார். ஹலோ. என்னடா மனசுல ஹீரோ நினைப்பா? யாரு நீங்க? யாரு? வில்லன்டா. டேய் நீ எங்கடா இருக்க? இப்போ உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன ஓவரா படம் பாப்பியோ? நான் இப்ப எங்க இருக்குன்னு தெரியுமா? USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நீ என்ன பறந்தா வரப்போற? பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து இமிகிரேஷன் முடிச்சு நீ வரத்துக்கு 2 மாசம் ஆகும். டேய் நாங்க நிம்மதியா இருக்கணும் காந்தியடிகளை சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடுறா இது. ஏன்டா எங்களை ஏமாத்தி எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார். நான் காந்தி நோட்டுக்காக பாடுபடுறேன். என்ன சொன்ன? ஏன்டா என்ன ஏமாத்தின? நானா உன்னை ஏமாத்தின? நீதான் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் என்னுடைய லோன் ஆப்பை தேடி பிடிச்சு உன் ஆதார் கார்டு உன் பர்சனல் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட் இணைத்து நீ லோன் எடுத்த. நானா லோனுடுன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன். செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன குத்தம் சொல்ற? திஸ் இஸ் வெரி பேட் ஹேபிட். எனக்கும் நியாயம் தர்மம் எல்லாம் தெரியும். லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்னு ஒன்று கொடுத்துருக்கு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று சொல்லி குப்பி விற்கிற மாதிரி நானும் விவரமா சொல்லி இருக்காதுல. லோன் ஆப்பை டவுன்லோட் செய்வது ஆபத்தாக அமையலாம் அப்படின்னு தான் அப்ளிகேஷனே ஓபன் ஆகும். ஆனா என்ன அது இங்கிலீஷ்ல இருக்கும். இதெல்லாம் பார்க்காம லோன் எடுத்துட்டு என்ன குத்தம் சொல்ற? சார் இப்ப அவன் எங்க இருந்து பேசுறான் சார்? அவன் அமெரிக்காவுல இருக்கிற மாதிரி காட்டுது அந்த சிக்னல். லோக்கல்ல இருந்து பிடிச்சிரலாம். சிக்னல் அமெரிக்காவுல காட்டுது. எனிவே இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெலோ கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன வாழ விட மாட்டீங்களா சார்? டேய் மாப்ள அவனை விடு. என்னமோ நம்ம அவனை கொல்ல போற மாதிரி என்ன வாழ விடுங்கன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு. என்னை கொன்னுடுவாங்க சார். என்னை கொன்னுடுவாங்க சார். யாருடா? மாப்ள அந்த பையன் கையில உள்ள QR கோட அமெரிக்கால இருந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். விலகி ஓடிரு. ஓகே குட் பை.
நம்ம ஒரு கொலவழிக்கு ஆளாயிட்டோம் மாப்பிள்ள. கைஸ், ஏர்போர்ட்டுக்கு எப்படி போனோம்? சார் இங்கே தான் சார், 1 கிலோமீட்டர். ஹாய் கைஸ், நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணோட மொபைல் நம்பர் நான் ஹேக் பண்ணி வச்சிருக்கேன். அவள் யார்கிட்ட பேசுகிறா, யார் கூட சேட் பண்ணுறா எல்லாமே எனக்கு தெரியும். ஷீ இஸ் கியூட் கேர்ள். ஓகே கைஸ், கூல். இப்போ நான் என் ஃபோனில் இருந்து நான் அவகிட்ட அவளோட லவ்வர் மாதிரியே நான் சேட் பண்ண போகிறேன். நம்ம இருக்கிற இரும்பு குடோனுக்கு அவளை வர சொல்ல போகிறேன். இப்பதானே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன், அதுக்குள்ள சேட் பண்ற எனக்கு. லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டேன். அவள் லவ்வர் தான் வர சொல்லான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு அவள் வர போகிறா. நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீ சேட்டிங்ல சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேன்டா. என்னது? சாட்டிங் பண்ணனா? காமெடி பண்ணாத. டேய், நீ சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். நான் எங்கடி ஃபோன் பண்ணேன்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல ஃபோன் பண்ணாத, எனக்கு வேலை இருக்குன்னு. ஃபோனை வை முதல்ல. நான் தாண்டி உன்னை வர சொன்னேன். ஃபோன் எடுறா. அண்ணா விட்டுருங்கண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. டேய், நீ சொன்னதுனால தானடா வந்தேன். நீ ஃபோன் எடுறா கொஞ்சம். அண்ணா என்ன ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்க. நாம போட்ட திட்டம் எல்லாம் 2 மிலிட்டரிக்காரங்க தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்றாங்க. இதுவரை இறந்த எல்லா பசங்களையும் அவங்க தான் கொண்டிருக்காங்க. ஒருத்தன் மிலிட்டரியில் லெஃப்டினன்ட் ஜெனரல், அவனுடைய போட்டோ நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அவன் நம்ம பசங்களை எல்லாம் கொல்லும் போது மாஸ்க் போட்டுருப்பான். அதனால அவனுடைய போட்டோ நம்மளுக்கு கிடைக்கல. அவன் கண்ணு மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு கிழவன் வயது 60 இருக்கும். அவன் தான் ஸ்பையா இருந்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அவன் ஒரு கமாண்டர். பேசாத. யாரா வர்ற மாதிரி இருக்கு. பொண்ணு, இந்த உலகத்துல அக்கிரமம் அதிகமாயிருச்சு. ஆனா ஒருத்தன் வந்துட்டான். இந்த உலகத்தை காப்பாத்த ஒருத்தன் வந்துட்டான். அவன் பட்டாளத்துக்காரன். இந்த பாவிகளை அழிக்க இந்த பாரத மாதா பெத்தெடுத்த வேட்டக்காரன் அவன். என்ன பெருசு சிம்ல ஆஸ் இல்லையா? ஆனா அவன் லோக்கல்ல பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். விபிஎம், நம்ம பசங்க எல்லாம் எங்க இருக்குன்னு பாரு, இல்லன்னா நம்ம பசங்களை எல்லாத்தையும் கொன்றுவான். ஏய் எடுங்கடா சார், ஒரு நிமிஷம் சார், போயிடுங்க. ஏ பெருசு, சொல்லினே இருக்கான். உன் மாட்டி ஈர்ந்து போயிட்டே இருக்க. அடி அண்ணா விட்டுருங்கண்ணா. விட்டுருங்கண்ணா. அண்ணா எடுங்கடா. ஏய் எடுங்கடா. ஏய் தும்முடுக்காமல.
வச்சிருக்கிய கை இது வஜ்ராவுடைய ஸ்பைடா. நான் இருக்கும்போது அடிச்சிருந்தா உன்னை சீராகி இருப்பா. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில் தாண்டா.
உன் முகத்தை எனக்கு ஒரு முறை காட்டு. பெண்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்க மாட்டான். உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களில் 90% காரணம் அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் நம்பரையோ உங்கள் மொபைல் ஃபோனையோ யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. குறிப்பாக ஏதாவது தெரியாத ஆப்போ தெரியாத லிங்கோ வந்தால் அதை தொடாதீங்க. நான் ஒரு சகோதரனாக சொல்கிறேன், உங்களுடைய எந்த ஃபோட்டோவையும் உங்கள் மொபைல் ஃபோனில் வைக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கயவர்கள் கையில் அது போச்சுன்னு சொன்னால் அதை மார்ஃபிங் பண்ணி உங்களை மிரட்டக்கூடும். அதே போல் இன்டர்நெட் சம்பந்தமான எந்த தகவல்களாக இருந்தாலும் பாஸ்வேர்டு உட்பட அதை மொபைலில் பதிஞ்சு வைக்காதீங்க. குறிப்பாக மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் QR கோடையோ உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய QR கோடையோ யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. அந்த ஆதாரில் இருக்கிற QR கோடுங்கிறது உங்கள் வாழ்வாதாரம் மாதிரி. அந்த QR கோடுடைய ரகசியங்கள் தெரிஞ்சா உங்களுடைய கேமராவையே உங்களுக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் வந்திருக்கு என்பதை தாய்மார்கள்லாம் உணர்ந்து கொண்டு செல்போன் என்பது ஒரு ரகசிய ஆவணம் என்ற அடிப்படையில் அதை எப்போதுமே பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் சேவகன் டாக்டர் எஸ் வஜிராராம்.